ஹாய் சாஸ்திரமும் சமையலும். ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த கூக்குரல் கேட்டு குயிலோடது அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. ஒரு மோர் நல்லா சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு திருப்தியாக காலையிலேயே பார்த்திங்கனாக்கா இஞ்சி கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு ஒரு கப்பு மோர் நல்லா சூப்பராக இருக்கும். காலையிலேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா பருப்பு கொழுக்கட்டைங்க. அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் உள்ளது இந்த பருப்பு கொழுக்கட்டை. காலையில் இந்த ட்ரிங்க் எடுக்கிறதுனாலையும் அவ்வளவும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயே நம்ம வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா சமளவு 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதிலே காஞ்ச மிளகா நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதை உப்பு போட்டு இங்கே சைடில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்ச அந்த இதை கலவையை இதில் ஊற்றிக்கலாம். அப்போது நம்ம மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாத்தையும் இதுலேயே இப்போ உப்பெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 தான் அந்த பருப்பை அரைக்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை பதத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு காலையில் டிஃபனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா 65% வெந்திருக்குது. இப்போ மல்லித்தலை நமக்கு தேவைக்கேற்ப போட்டுட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் நல்லா 2 ஸ்பூன் விட்டுட்டு நம்ம நல்லா கையில் பிடிச்சி வச்சு நம்ம ஒரு இலை இல்லைன்னா ஒரு துணி போட்டு இட்லி துணி போட்டு நீங்கள் ஆவியில் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். காலையில் ஃபுல் ப்ரோட்டீன் சாப்பிட்டது. குழந்தைங்க காலையில் டெய்லியும் இட்லி தோசை அந்த மாதிரி சப்பாத்தி இது மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பச்சரிசி போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவுள் கூட போட்டுட்டு கரகரப்பாக நீங்கள் ஒரு சுற்றி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் ஆனால் அந்த டிஃபனை நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் சட்னி இதுக்கு ஆப்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மல்லித்தலை சட்னினா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இதுக்கு எனக்கெல்லாம் ஈவினிங் அம்மா ஈவினிங் வர்ற டயத்தில் எங்களுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் பசங்களாம் இப்போ நான் காலையிலேயே செஞ்சு கொடுத்துடுவேன். ஸ்கூலுக்கும் பசங்க 2 எடுத்துகிட்டு போயிடுங்க பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் சூடோடு கட் பண்ணேன். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி டிஃபனெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கமெண்ட்டில் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிட்டு இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலும் எனக்கு அடுத்து போடுற வீடியோவில் சொல்லுங்கள். தேங்க்யூ.